ராஜாவிடம் சொல்லி எழுது. கண்களை மூடி கண்ணில் உள்ள கண்ணீர் பாதத்திலே ஊற்றிவிட்டேனே. கண்ணில் உள்ள கண்ணீர் அன்னால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அவன் கண்ணீரோட கூட வந்தா. ஆனா ஒரே ஒரு வார்த்தை ஏன்னு சொன்னாரு, நீ வெறித்திருக்கிற சொல்லிக்கப்படும் பொழுது அவன் சொன்னான், நானு மதுபானம் ஒன்றும் குடிக்கல, ராட்சசமும் குடிக்கல, ஆண்டவர் சமூகத்தில் என் விண்ணப்பத்தை ஊட்டி செபிக்கிறேன்னு சொன்னான். என் அன்பு தேவ சொன்னே அப்ப ஏனி சொல்லுகிறாரு, நீ சமாதானத்தோடு கூட போக சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மாயை, இயேசு அன்பு மாத்திரம் உண்மையான அன்பு. நோக்கி பார்ப்பாயா, மாயை அன்பு நிறைந்த உலகிலே உந்த அன்பு பெரிதே ஐயா. மாயை அன்பு நிறைந்த உலகிலே உந்த அன்பு பெரிதே ஐயா. எல்லா மனிதர் அன்பு மாறிவிட்டாலும், எல்லா மனிதர் அன்பு மாறிவிட்டாலும் இயேசு அன்பு மாறாதையா, அன்பு மாறாதையா. என் கண்ணில் உள்ள கண்ணீர் பாதத்திலே ஊற்றிவிட்டேனே. ஆண்டு சமூகத்தை ஊற்றுவோமா? கண்ணில் உள்ள கண்ணீர் ஊற்றிவிட்டேனே. உனக்கு இருக்கிற பலத்தோடு உனக்கும் ஆண்ட சொல்லுகிறாரு, உன்னை தைரியப்படுத்துகிறார், உன் ஆணை உற்சாகப்படுத்துகிறார், உன்னை தட்டி கொடுக்கிறார். ஒரு வேலையில கூட்டிட்டு வரப்படும் பொழுது நீங்க பலன் கூட்டிட்டு வந்துருக்கலாம். கத்த சொல்லுகிறா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், இந்த பலத்தோடு போ சொல்லுகிறாரு. நீ சோர்ந்து போய் வந்துருக்கலாம். சோர்ந்து போகிற உங்களுக்கு கத்த பலம் கொடுத்து, சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக்க செய்கிற ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறாரு. உள்ளத்துல இருந்து பண்ணுவோமா? சூழ்ந்ததினாலே பயங்கர குழியிலே நான் விழுந்தேனே. பாவியே நினைத்ததினாலே பரமனின் பாதத்தை நான் பற்றிக் கொள்வேனே. பாவியே நினைத்ததினாலே பரமனின் பாதத்தை நான் பற்றிக் கொள்வேனே. கண்ணீர் உள்ள கண்ணீர் ஊற்றிவிட்டேனே. கண்ணீர் உள்ள கண்ணீர் பாதத்தில் ஊற்றிவிட்டேனே. கர்த்தருடைய சிந்தை உங்களுக்குள் இருக்கணும். ஆண்டவருடைய சித்தப்படி செய்யும்படியாக நீ எழுந்து போ. ஆண்டவர் சொல்லுங்க, எழுந்து பிரகாசி, ஒளிவது கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஊற்றி இருக்கிறது. கர்த்தருக்காக எழும்படியாக, ஜெபிக்கப்படபடியாக, திறப்பின் வாசிக்கப்படபடியாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊழியத்தின் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. எனக்காக அழைப்பில சொல்லி சொல்லாதீங்க. உனக்கு இருக்கிற தாளத்தை எடுத்து நீ பயன்படுத்தப்படும்படியாக தேவ சம்பந்தம் காத்துக்கப்படும் போது கர்த்தர் உயர்த்துகிற தேவனை காணப்படுகிறார். ஆமென். சிந்தையிலே சோர்ந்த வேளையில் உன் சித்தம் செய்ய வரத்தாருமே. சிந்தையிலே சோர்ந்த வேளையில் உன் சித்தம் செய்ய வரத்தாருமே. நிலையில்லாத உலக வாழ்வில்லை இந்த இடைவிடாவும் கிருபை தாருமே. சொல்லுங்க பார்க்கலாம். நிலையில்லாத வாழ்விலே இது இடைவிடாவும் கிருபை தாருமே. கண்ணில் உள்ள கண்ணீரில் பாதத்திலே ஊற்றிவிட்டேனே. கண்ணில் உள்ள கண்ணீரில் பாதத்திலே ஊற்றிவிட்டேனே. இல்லாம நான் வாழ முடியுமா? இல்லாம நான் வாழ முடியுமா? இல்லாம நான் வாழ முடியுமா?
கண்களை மூடி உட்கார்ந்த இடத்துல யார் கண்கள் திறக்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 என் ஆதரவு தோலே அடைக்கலம் நீரே, அரணான பட்டண நீரே, அழகான கட்டண நீரே. என் ஆதரவு தோலே அடைக்கலம் நீரே, அரணான பட்டண நீரே, அழகான பட்டண நீரே. அதை நினைச்சுட்டா நான் பாடுறேன், அதை நினைச்சுட்டா சொல்லு வாழறேன். ஆமே நினைச்சுட்டா நான் பாடுறேன், அதை நினைச்சுட்டா சொல்லு வாழறேன். இந்த பிள்ளை போச்சுக்கு நல்ல வாழ்க்கை என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. தந்திரு தந்திரே கொண்டீரே, அதை நினைச்சுட்டா நான் பாடுறேன், நினைச்சுட்டா சொல்லு வாழறேன், அதை நினைச்சுட்டா நான் பாடுறேன், நினைச்சுட்டா சொல்லு வாழறேன். என் கண்ணில் உள்ள கண்ணீரே பாதத்திலே ஊற்றிவிட்டேனே. என் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் என் இயேசுவிடம் சொல்லி அழுதேனே. இயேசு ராஜாவிடம், எங்க அப்பாவிடம், என் நேசரிடம், நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கேரளா மாநிலத்தில் நடந்த அந்த வயநாடுல இயற்கை சீற்றங்களை நினைச்சு கொஞ்சம் பாருங்க. அந்த 3 அந்த பகுதி அழிந்து விட்டது. அழகு எப்பவுமே ஆபத்து தான், ஆனால் செழிப்பா இருந்த இடம், அழகா இருந்த இடம் அலங்கோலமா மாறிவிட்டது. நான் காலையில் சொன்ன ஒன்னதுமாக தான் லோத்து சோதோம் குமாரை பார்த்து போனான். ஆனால் அழகு எப்பவுமே ஆபத்து தான். நீ லோத்துவா இருக்க கூடாது, நீ ஆபிரகாம் போல இருக்கணும். ஆபிரகாம் பிள்ளையா இருக்கணும். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு வெளியே வா, நான் காண்பிக்க தேசத்தை நீ போச்சுனாரு. உன் சித்தத்துல போவாயானால் ஆபத்து கண்டிப்பா வரும். ஆனா தேவ சித்தத்துல நீ வாழ்வாயானால் உனக்கு ஆபத்து வராது. தேவ சித்தத்தில் உன் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த வேலை ஒப்புக்கொடு. நீ போ, நீ போ, நீ போ. எழுந்து பிரகாசி. உனக்கு இருக்கிறது பலத்தோடு போ. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலிக்காம இருந்தபடினால இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாக ஆட வைத்திருக்கிறார்.